தொகுதியோட எம்எல்ஏ வந்துட்டு நேரு, இந்த தொகுதியுடைய எம்பி வந்துட்டு துரை வைகோ. இவங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போயிருப்பேன் நினைக்கிறேன். கவுன்சிலர் மூலியமாக இந்த ஏரியா கவுன்சிலர் சுபா ராஜகோபால் அவங்க பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை. நான் வந்துட்டு 1 வருஷமாக வந்துட்டு மனு கொடுத்துருக்கேன், கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க நடவடிக்கை எடுக்கலை. மாநகராட்சியும் கொடுத்துருக்கேன், ஜேஇக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனும் கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதுவரை இந்த சிஎம் செல்லுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன வெளியேற்றாமல் சுத்திகரிக்காமல் கழிவு நீரானது இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே, அதாவது செப்டிக் டேங்க்ங்கிறது இங்கே ஒன்று கிடையவே கிடையாது. 184 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இல்லாமல் 184 வீட்டோட கழிவு நீருமே இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்குது. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் ஓப்பன் கிரவுண்டில் தண்ணி அப்படியே கழிவு நீரை விட்டுருக்காங்க. இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி இருக்குது. இங்கே குழந்தைங்க விளையாடுறாங்க, அங்கிட்டு மக்களோட போக்குவரத்து எல்லாமே இருக்குது. ஆனால்